நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிவிகே கட்சி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு கூடுதல் தகவல் வெளியாகி இருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நடிகர் விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். மாநாட்டை நடத்தி முடித்த நிலையில் உறுப்பினர் சேர்க்கையில் கவனம் செலுத்தி வரும் நடிகர் விஜய் கட்சி கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் வரும் தேர்தலுக்கு முன் கட்சியை பலப்படுத்தவும் என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அதற்கான பட்டியலையும் தயார் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி 120 பேர் கொண்ட பட்டியல் தயார் செய்திருப்பதாகவும் டிசம்பர் மாத இறுதிக்குள் தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கவும் விறுவிறுப்பாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பெரிய மாவட்டத்துக்கு மட்டும் 2 அல்லது 3 மாவட்ட செயலாளர்கள் 3 ஒன்றிய செயலாளர்களை நியமிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நியமிப்பது தொடர்பாக தினந்தோறும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். அப்பொழுது கடுமையாக உழைப்பவர்களுக்கு மட்டுமே கட்சியில் பதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சோ வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பல விதமான அறிவிப்புகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களை நியமிக்கக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சோ அது டிசம்பர் மாத இறுதிக்குள் அதற்கான வேலைகள் முடிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்சிக்காக தீவிரமாக உழைக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே பதவிகள் வழங்கப்படும் சொல்லியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க.